Hello friends, welcome to my channel Beta Breeding. இன்னைக்கு டே 32, ஃப்ரையோட ஏஜ் 27. பேட்ச் 3 பீட்டா ஃப்ரைஸ் தான் பார்க்குறீங்க. ஸோ all are healthy and even batch 2 they are getting bigger and bigger. So all the fries are alive, so no death or casualty. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி. இது வரைக்கும் பேட்ச் 1 பற்றி சொல்லணுன்னா லைக் சைஸ் வந்து வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 16 to 18 mm. நான் ஒரு ஃப்ரையை மட்டும் கடைசியாக காமிக்கிறேன். ஸோ ஆர்டீமியா தான் இப்போதைக்கு ஃபீட் நல்ல க்ரோத் காமிக்குது. ஸோ ப்ரிஃபரபிள் ஃபுட் ஃபார் பீட்டா ஃப்ரைஸ் ஆர்டீமியா. ஸோ இது வந்து நான் ஒரு ஈவினிங் டைம் எடுத்தேன். அதாவது என் கிளினிக் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 5 PM வந்தேன். ஸோ எல்லா ஃப்ரைஸும் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க, தூங்கிட்டு இருக்காங்க போல். இது பேட்ச் 3, பேட்ச் 2, பேட்ச் 1 எல்லாத்துலேயும் ஃப்ரைஸ் சேம் ரிசல்ட் தான். நான் லைட் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆக்டிவாக மூமெண்ட் தெரிஞ்சது. ஸோ பேட்ச் 1, 2 எப்படி கண்டுபிடிப்போனா இந்த டப்பில் பேட்ச் 2 வந்து பிங்க் கலர் ஆஸ்டோன் போட்டிருப்பேன், பேட்ச் 1 வந்து பிளாக் கலர் ஆஸ்டோன். ஸோ அதை வச்சு தான். ஸோ மார்னிங் நான் ஃபீட் பண்ணியிருந்தேன் ஆர்டீமியா. அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் வந்து ஒரு தடவை ஃபீட் பண்ணேன். ஸோ ஃபீட் பண்ணும்போது பார்த்தா லைக் பேட்ச் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைஸ்லாம் வந்து நல்ல சைஸு, எல்லாம் ஓடி ஓடி பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தது. ஒரு பீட்டா ஃப்ரையை பார்த்தா ஒரு 20-30 பேபி ஷ்ரிம்பை சாப்பிட்ரும் போல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் லாஸ்ட்டில் வந்து இந்த ஃப்ரைஸோட ஸ்டமக்கை காமிக்கிறேன், எப்படி பல்ஜாகி கிடக்கும்னு சாப்பிட்டு. ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ் டேங்க்கில் கிளாஸில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும் அது கேட்ச் பண்ணுறது. பட் டப்பில் இதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கிறேன் சாப்பிட்றத. ஸோ இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் பிக்கஸ்ட் மாதிரி சொல்லலாம். இதோட ஷேப்பும் நல்லாயிருக்கும், கலரும் வந்துடுச்சு. கலர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரைக்கு இப்போ வந்து ப்ளூ கலர் டேடியோட கலர் தான் இருக்குது. மதரோட கலர் ஒயிட் இன்னும் நான் பார்க்கல. ப்ளக்கார்ட் மாதிரி இன்னும் எந்த ஃப்ரைஸும் நான் பார்க்கல. ஸோ ஆக்சுவலி மதர் அண்ட் ஃபாதர் ஸ்டார்டட் பபுள் நெஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தான் டபுள் மைண்டாக இருக்குது, இன்னொரு பீட்டா ப்ரீடிங் விடலாமா வேணாமான்னு. லைக் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு. ஸோ இது வந்து 27 days ஓல்டு பீட்டா ஃப்ரை. ஒரே ஒரு பேட்ச் ஏலேருந்து ஒன்று எடுத்து இதில் போட்டேன். ஸோ இதை ஜஸ்ட் க்ளோஸ்அப்பில் காமிக்கலான்னு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் குட்டி அடல்ட் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ எவ்ரிதிங் கோயிங் வெல். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். see you back.